ஃப்ரிட்ஜில் இந்த ஃப்ரீசரில் வந்து தண்ணி விட்டு வைப்பா வெயில் காலத்தில் பசங்கள்லாம் ஐஸ் க்யூப் மாதிரி பண்ணுறதுக்கு. அதில் என்ன வடிவம் இருக்கோ அந்த வடிவத்துக்கு தன்னை மாற்றிக்கிறது. அதுக்கு வடிவம் கிடையாது. ஜலத்தை ஏன் பகவானுக்கு சமமாக ஏன் சொல்கிறது அப்படின்னா, வடிவம் கிடையாது, நிறம் கிடையாது, ருச்சி கிடையாது. ஆனால் தண்ணியை விட ருச்சியான வஸ்து உலகத்திலே கிடையாது. நிறம் இல்லை, அது என்னன்னு டிஃபைன் பண்ணுவீங்க. டிரான்ஸ்பரண்ட் கலர்னு சொல்லுவில, வாட்டர் கலர்னு சொல்லுவில, அதுக்கு ஷேப்பு கிடையாது. ஆனால் அப்படி ஒரு வஸ்து இருக்குது. தண்ணி இல்லைன்னு சொல்ல முடியுமா? தண்ணி இல்லைன்னு நம்ப இல்லை. ஆகாசங்கிறது வெட்ட வெளி. ஆகாசம்னு ஒரு பொருள் இருக்கோ? யோசித்து பார்த்தா இல்லை. ஒன்றுமில்லாதது தான் ஆகாசம். அப்படி ஒன்று இல்லவே இல்லையா? இருக்குது. அந்த ஒன்றுமில்லாததில் தான் எல்லாமே இருக்குது. அதனால தான் கடவுள் ஆகாசத்தில் இருக்கான்னு ஏன் சொல்கிறா? இந்த பஞ்சபூதங்களை யோசித்து பார்த்தா, இதை உண்டாக்கின பேரறிவை நினச்சி பார்த்தா, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.